எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவன் தான். நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் யாருன்னா சிவன். நான் கிறிஸ்டியன். எனக்கு கிறிஸ்டியன்ஸை தாண்டி ஹிந்துஸில் அதையும் நான் கும்பிடுவேன். நிஜமாவே எனக்கு அது எப்படி சொல்கிறது, எனக்கு அதுலேயும் கடவுள்களை பிடிக்கும். ஒன்று ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்கும், இன்னொன்று ராதா பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டே ராதா தான். ஏன்னா ராதா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டு ராதா தான். நிஜமாவே எனக்கு எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடவுளை எடுத்துக்கிறோம், கடவுளை கும்பிடுறோம்னா அவங்கள மாரியே நம்ம வாழணும். நிஜமாவே அப்போ எனக்கு ராதா தான் பிடிக்கும். நிஜமாவே ராதா பிடிக்கும். எனக்கு ராதா மாதிரி இருக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் இன்னொன்று ரொம்ப பிடிச்சது சீதானுவாங்க. அப்புறம் எனக்கு ராதா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சீதா விட ராதா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ராமர் ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே ராமர் என்னோட ஃபேவரட். எனக்கு ரொம்ப எப்போ 6th 7thலேருந்தே எனக்கு ராமர் பிடிக்கும். ராமர் அப்புறம் ராதா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வேறு யார், ஆஞ்சநேயர் பிடிக்கும். எங்கள் அப்பா ஆஞ்சநேயர் கதையெல்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்க. ராமர் கதை அவ்வளோ சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆஞ்சநேயர் கதை, இந்த பிள்ளையார் கதை, அந்த கதையெல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவாங்க. நான் அப்போ சொல்லுவேன், கேட்க மாட்டேன் அவ்வளோவா. கேட்பேன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்க மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப பயங்கரமாக கதை சொல்லுவாங்க. எனக்கு அப்போல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஆசை. நான் பைபிள் படிப்போம், சர்ச்சுக்கு போவோம். அப்போ கிறிஸ்டியன்ஸ் கதையெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் நல்லா அத்துப்படியாக தெரியும். ஆனால் எங்கள் அப்பாவும் செயின்ஸ் கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பயங்கரமாக தெரியும். எனக்கு ரொம்ப பயங்கரமாக தெரியும். நிஜமாவே ஒரு 7வது படிக்கிற பிள்ளை 8வது படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளோ பயங்கரமாக தெரியுமா கதைகள் அப்படின்னு, அந்த பைபிளை தாண்டிய கதைகள் கிறிஸ்டியன்ஸை பற்றி அப்படின்னா எனக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப பயங்கரமாக தெரியும். ஆனால் எனக்கு ஹிந்துக்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு சொல்லி தர்றதுக்கு அந்த அளவுக்கு ஆள் கிடையாது. அதனால இப்போ நான் கொஞ்சம் வளர்ந்துட்டதுன்னா நானே இறங்கி கற்றுக்கிறேன். அதில் எனக்கு இப்போதைக்கு ஒரு புக்கு, பக்தி அப்படின்ற ஒரு புக்கு, இந்த புக்கை வச்சு படிச்சுட்ருக்கேன். இப்போ ப்ரெசென்ட்டில் இந்த புக்கை வச்சு நான் படிச்சுட்ருக்கேன். ஒரு 32 பேஜ் முடிச்சிருக்கேன். அது புக்ஸ் எதுவுமே கிடைக்கல. புக்ஸ் கிடைக்கலன்னா எனக்கு வரலாறாக படிக்கிறதுக்கு எனக்கு புக் கிடைக்கல. சரி, ஏதோ ஒரு புக்கு படிப்போம் அப்படின்னும் போது எனக்கு இந்த புக்கு கிடச்சிது. இந்த புக்கு வாங்கி படிச்சுட்ருக்கேன். திசை மேலையில் புக் ஷாப் அவ்வளோவா இல்லை. அதை கோயில்களுக்கு போனால் புக்கு கிடைக்கலாம். ஒரு வேளை குலசைக்கு போனால் புக்கு கிடைக்கலாமான்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா வள்ளியூர் போனால், அந்த வள்ளியூர் முருகன் கோயிலுக்கு போனால் புக்கு கிடைக்கலாமான்னு தெரியல. அதை தாண்டி எங்கே புக்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் இப்போதைக்கு ப்ரெசென்ட்டில் எதோ புக்கு படிப்போம் அப்படின்றதுனால இந்த பக்தி அப்படின்ற புக்கு வாங்கியிருக்கேன். இதை வந்து புரட்டாசி சிறப்பிதழ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் பெருமாள் பாதம் வைத்த ஒரு நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாணயம் கொடுத்துருக்காங்க. அந்த நாணயம் எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். இதை தான் இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்கேன். பெருமாள் ஃபோட்டோ போட்டிருக்கு. எனக்கு பெருமாள்லாம் அவ்வளோ பிடிக்காது சாமி. நிஜமா எனக்கு இந்த 2 பொண்டாட்டிக்காரங்களெல்லாம் பிடிக்காது. நானே யாராவது பெருமாள்னா ஐயோ சாமி மூணுங்க வாயன்ட்டு வந்துடுவேன் நான். நிஜமாவே பெருமாள் முருகன் அப்படின்னாலே இப்போ தான் கொஞ்சம் முருகனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உள்ளே இறங்கியிருக்கேன். என்ன முருகன்னா யார், என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கடவுள் நம்மளை அழைக்கும் போது நம்ம இறங்கி போயிட்டு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிஜமாவே அப்போ கடவுள் நம்மளை அந்த கடவுள் நம்மளை அழைக்கிறாரு அப்படின்னா நம்ம இறங்கி போய் தெரிஞ்சுக்கணும். அப்படி நான் முருகனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் எனக்கு ஆர்வமாக இருக்குது. முருகனை பெருமாள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ ஆர்வம் இல்லை. இப்போதைக்கு முருகனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் இறங்கியிருக்கேன். முருகன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே முத்தாலம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அது செம்ம அழகாக இருக்குது. முத்தாலம்மன் கோயில் அங்கே கொஞ்சம் பெருசு. குலசை இங்கே பக்கத்தில் தான் குலசை இருக்கான். போக முடியுமான்னு நமக்கு தெரியல. தனியாக போடுறதுக்கு, ஏன்னா நம்மளை சுற்றி கொஞ்சம் ஆபத்துகள், அதனால் கொஞ்சம் தனியாக போடுறதுக்கு கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்குது. போகணும்னு ஆசையாக இருக்குது. குலசை போகணும், அப்புறம் வள்ளியூர் போகணும்னு ஆசை. அப்புறம் எனக்கு என்னென்னா மலை ஏறணும்னு ரொம்ப ஆசை. மலை ஏறணும்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகணும்னு ஆசை. சபரிமலையா அங்கே போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு நாள் கண்டிப்பாக போவேன். அந்த ஐயப்பன் என்னை அழைக்கும் போது நான் அங்கே போவேன் கண்டிப்பாக. எல்லாரும் போகலாம், ஒன்றும் இல்லை. பொம்பளை பிள்ளைங்க போகக்கூடாது அப்போல்லாம் இல்லை. இனி வருங்காலத்துலலாம் எல்லாரையும் தள்ளிட்டு போகலாம், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறும். அவர் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் எல்லாரும் ஏறலாம். ஆமாம், வயசாகி நடக்க முடியாத காலத்தில் ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிகிட்டு போய் 40 45 வயசில் அதை நடக்க முடியாமல் தூக்கிட்டு போய் அப்புறம் அதை உப்பு மூட்டை தூக்கிட்டு போய் என்னத்துக்கு? 12 வயசு 13 வயசு 15 20 25 வயசுலலாம் ஏறலாம் வருங்காலத்தில். அவ்வளோ பேர் மலைக்கெல்லாம் ஏறணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தபம் செஞ்சவங்க,
சன்னியாசிகள், தவம் புரிந்தவர்கள், கடவுளோட ஐக்கியமானவர்கள்லாம் இருக்கிற இடம் எதுனா மலைகள்.